ஆண்டவரும் ஆண்டவருடைய அன்பு உறவும் இன்றி நாம் வெறும் சாம்பலாகவே இருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கிற நிலையான நிறைவான வாழ்வை ருசித்து அதை பிறரோடு பகிர்கின்ற அன்பின் உடன் நண்பர்களே, நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சீடத்துவத்திலே நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 3வது அதிகாரம் தொடர்ந்து செல்கிற பொழுது நாம் ஆதியில் முதலாவது மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்து தம்முடைய சொந்த சாயலில் படைத்து பிள்ளைகளாகவே கொண்டு கூட்டு உறவில் வைத்து அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை அல்லது தோட்டம் என்கிறது வாழ்வை குறிப்பிடுகிறது. அந்த வாழ்வை, அதோடு கூட அந்த வாழ்விலே அவருடைய உறவை, அவருடைய கிருபையை, அவருடைய ஆதாரங்களை கிருபையின் ஈவுகளாக தந்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் படைப்புகளின் மகுடமாக மனிதரை விரும்பி படைத்து மனிதர்களை அந்த அவருடைய படைப்புகளுக்கெல்லாம் பொறுப்பாக்குகிறார். நாம் படைப்பை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பராமரிப்பாளர்களாக அல்லது உக்ரானத்துவக்காரர்களாய் ஆண்டவருடைய சார்பில் உலகில் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஒரு நல்ல தாய் தந்தையாய் அவருடைய சாயல் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மோடு பேசி அந்த ஏதேன் தோட்டத்திலே அடிக்கடி ஆதாம் ஏவாளோடு முதல் மனிதர்களோடு உலாவுவார். அவர்களுக்கு நல்ல ஒரு பெற்றோர் போன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தையும் அதுபோல் என்றென்றைக்கும் வாழும் இந்த வாழ்வு மரத்தையும் தோட்டத்தின் நடுவில் வைத்து நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனிகளை நீங்களாகவே புசிக்க வேண்டாம். இந்த புசித்தால் நீங்கள் சாவீர்கள் அல்லது என் உறவிலிருந்து நீங்கள் விலகி போய் விடுவீர்கள். என்னுடைய நோக்கம் உங்களை வைத்து உங்கள் பேரில் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறாமல் ஆகிவிடும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்வு மரம் பிற மரங்களின் கனிகளை புசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆண்டவர் இந்த நன்மை தீமை அறிகிற மரத்தையும் அந்த மரத்திலிருந்து கனியை புசிப்பதா இல்லையா என்கிறதை தெரிந்து கொள்ளும் அந்த சுதந்திரத்தையும் மனிதருக்கு கொடுத்திருந்தார். அது ஒரு பாதுகாப்பிற்காக, அந்த சுதந்திரத்தை நல்ல முறையிலே பாதுகாக்க பயன்படுத்துவதற்காக மட்டுமே அவர் ஆலோசனையை கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அந்த தீயவன் சோதனை கொண்டு வருகிறார். இல்லை தீய நோக்கம் உள்ளத்தில் செயல்பட வருகிறது. நீங்கள் ஆண்டவர் சொன்னது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒருவேளை இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மற்ற தேவர்களைப் போல ஆண்டவர் மாதிரி நீங்களும் மாறுவீங்க என்கிறத உள்ளத்தில் எடுத்து தான் இந்த மரத்தின் கனியை விலக்கி இருக்கிறார் என்று ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அவருடைய வார்த்தையில் ஒரு சந்தேகத்தின் விதையை போடுகிறார் தீயவன். அப்பொழுது யாரை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது. அவர்கள் பராமரிப்பாளர்கள் என்கிறதை மறந்து அவர்களையே உரிமையாளர்கள், தேவர்கள் உரிமையாளர்கள் தேவனுடைய நிலைக்கு வரலாம் என்கிற ஆண்டுடைய வார்த்தையில் ஆண்டவர்கள் நம்பிக்கையை இழந்து தங்களை மையமாக வைத்து தங்களை நம்பி வாழ்வை தொடங்க துணிகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அதனால் அவருடைய உள்ளத்தில் பயங்கள் வருகிறது. ஆண்டவர் நம்ம என்ன நினைப்பாரோ சந்தேகம், குற்ற உணர்வு எல்லாம் வரும்போது வெட்கம் ஆட்கொள்ள ஓடி ஒழித்து கொள்கிறார்கள். ஆண்டவர் வழக்கம் போல் ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற பிள்ளைகளோடு என்கிற முன்னிலையிலே ஆதாமே ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று அழைத்துக்கிட்டு வருகிறார். அவர்கள் இந்த மாதிரி ஒளித்திருந்து கொண்டு இப்படி நாங்கள் ஒளிந்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து இதே வாழ்வில் தொடர வேண்டாங்கிறதுக்காக அந்த வாழ்வு மரத்தில் நீங்களும் புசிக்கவும் வேண்டாம், நீங்கள் என்னுடைய உறவிலிருந்து விலகி விட்டீர்கள், நீங்கள் விலகி போய்கொண்டே இருக்கிறீர்கள்,
உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கின தீயவனும் உங்களை கைவிட்டார். அவரும் உங்கள் கூட எப்போதும் இருக்கிறதில்லை, உங்களை நடத்துறதில்லை. வழி ஒரு இன்னொரு வழியில் வாழ்விற்கு வித்தியாசமானது எதிரான வழியில் தானே நடத்துகிறாள் என்கிறதை நீங்கள் உணரவில்லையே என்ற ஏக்கம் கொண்டார். அந்த மாதிரி தான் நாமும் சில நேரங்களில் பலவிதமான பொறுப்புகள் நம்மளை அழுத்தும் போது, இல்லை என்றால் பலவிதமான நெருக்கங்கள் வாழ்விலே வரும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை சந்தேகிக்கிறதும், அதை கேட்பதற்கு தியானிப்பதற்கு இடம் கொண்டாமல் ஆண்டோடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் இந்த குற்ற உணர்வுகள், பயங்கள், சோர்ந்து போகிற அனுபவங்கள் எல்லாம் வரும் பொழுது நாம் நல்லவர்களை மாதிரி வெளியே நடிக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு உள் ஆற்றல், உள்ளான மனிதனில் எந்த பலனும் இல்லாமல் நாம் செயல்படுகிறதை, சோர்ந்து கிடப்பதை நாம் உணரலாம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோடு கனெக்ட் பண்ணப்படாத எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் மாதிரி நாம் இருக்கலாம். தேவைக்கு பயன்படுத்துவதற்கு உரியதான மின் ஆற்றல், மின்னணுக்கள் ஒழுங்குபடுத்த நாம் இடம் கொடுக்கலை. பெற்றோர் நிலையில் நின்று ஆண்டவர் நம்மை ஆலோசனை கொடுப்பதை நாம் விரும்பலை. நாமவே நம்ம விருப்பம், நம்முடைய தீர்மானம் என்று நம்முடைய அந்த தீர்மானத்தை சுதந்திரிப்பதில் அதை பத்திரப்படுத்துவதற்குரிய அந்த உறவு நிலைகளை விட்டு விலகிவிட்டோம் என்று அந்த ஆதியாகமம் முதல் மனித குலத்தின் முதல் வரலாறுகளிலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிதாபமான நிலை மாறுவதற்காக நம்மை படைத்து பராமரிக்கின்ற, நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நேசிக்கிறார், நம்மளை அன்பு கூறுகிறார் என்கிறதுனால சரி, ஊற்றுக்கண் தொடக்கத்திலிருந்தே அதில் விஷம் வந்து விட்டது, அதனால் கலந்த விஷம் தொடரட்டும் என்று விடலை. அதனால தான் ரோமர் 5வது அதிகாரத்தில் வரும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம் ஒரு மனுக்குலத்தை பிரதிநிதித்துவம் பண்ணுவது மாதிரி ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனை கடைசி ஆதாமாக அல்லது 2வது ஆதாமாக நமக்கு கொடுத்து அந்த ஊற்றுக்கண்ணில் ஏற்பட்ட விஷத்தை மாற்றும்படி கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவரை அவருடைய நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் வகையில் நமக்கு ஒரு மாதிரியாக கிறிஸ்து நெருக்கங்களின் மத்தியில் ஆதாமை போல அல்ல. ஆதாம் வளமான தோட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு கீழ்ப்படியாமல் விலகி போகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய மனுக்குலத்தை பிரதிநிதித்துவம் பண்ணி ஒரு புதிய சிருஷ்டி உருவாக்குகிற வகையில் முற்றிலுமாய் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிலுவை மரணம் வரைக்கும் கடந்து வந்து பாவத்தின் பலனாக வந்த அல்லது ஆண்டவரை விட்டு விலகி வழுவி ஒளிந்து கொள்வதனால் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் உள்ளத்தில் எடுத்து அவைகளுக்கு மேலாக வெற்றி பெற்று ஒரு புதிய ஒரு சிருஷ்டியை நம்மளை உருவாக்குகிறார். தனியாளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அதை உருவாக்குகிறார் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக நாம் யார் குரலை கேட்கின்றோம், யாரை பின்பற்றுகிறோம் என்கிறதை இந்த லந்து நாட்களில் நம்ம கண்டிப்பாக தீர்மானமாய் நாம் தீர்மானித்தாக வேண்டும், வாழ்வின் தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய அந்த ஊற்றிலிருந்து இந்த விஷம் தொடர்ந்து நம்முடைய எல்லா கால்கள் அல்லது வாழ்வின் எல்லா காரியங்களும் வந்துவிடும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. யார் குரலை கேட்கிறோம்? ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வு பாதையில் நமக்காக பரிதவித்து நமக்கு புது வாழ்வை கொடுக்கிற அந்த அன்போடு கூட நம்மை நோக்கி வருகிறார், தேடி வருகிறார். நாமோ அவசரமாய் அன்பை தட்டி விடுகிறோமா? நாம் ஆண்டவருடைய தனித்தன்மைகளை உணர்ந்து அவரை ஆராதிப்பதில், அவரை மகிமைப்படுத்துகிற வகையில் பொறுப்புகளை செய்வதில்லை நாம் முன்னேறுகிறோமா? இல்லை, ஒப்பிட்டு பார்த்து இதை விட வேறு என்று நாம் கடந்து செல்லுகிறோமா? நாம் யாரை நம்புகிறோம்? யாருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம்? நாம் யாரை நம்பி யாருடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம்? அதை வைத்து தான்
நம்முடைய ஆழத்துவமும் நம்முடைய வாழ்வும் மாறும். அதைத்தான் உலகமும் அடையாளப்படுத்தும்ங்கிறதை மறக்கக்கூடாது. யாரை நாம் பின்பற்றுகிறோம்? நாம் யாருடைய சீடத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம்? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அன்பினால் வாழ்வையும் வாழ்வின் கிருபைகளையும் கிருபையின் ஈவுகளையும் உறவுகளையும் பொறுப்புகளையும் தந்திருக்கின்ற ஆண்டவரே, அவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களிலே எங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற இந்த சுய நல ஆசை, இந்த சுய அறிவு அல்லது சமூக அந்தஸ்து இல்லைன்ற பிறருடைய ஆலோசனைகளை கேட்பதனால் அவைகளுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்வதற்காக உம்மை விட்டு நாங்கள் விலகி அலைந்து விடுகிறோம். காணப்படாத ஆனால் உடன் இருக்கிற உடைய பிரசன்னத்தை மறவாதிருக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய வார்த்தையில் நித்திய ஜீவன் உண்டு ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் அதற்கென்று ஒப்பு கொடுப்பதனால் நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்த அந்த நிலையான வாழ்வை, அந்த மீட்பையும் தொடர்ந்த நிலையான வாழ்வையும் தொடர்ந்து நாங்கள் சுதந்திரிக்க அதை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்திட நீர் எங்களுக்கு அருள் தாரோம். நீர் மகிமைப்பட்டோம். எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்க உதவி தாரோம். இயேசு மீட்பர் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.